தமைதி மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் இந்த உலகத்துல இருப்பாங்களான்னு சந்தேகமா தான் இருக்கு சம்பந்தி. அப்படி ஒரு தங்கமான பொண்ணு இவ்வளவு சின்ன வயசுலயே இந்த அளவுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, இறக்க குணம், பாசம் எல்லாத்துலயும் நம்ம எல்லார விடையும் ஓசரத்துல இருந்தவ. ஆனா போறதுலயும் நம்ம எல்லாரையும் விட சீக்கிரமே முந்திக்கிட்டாளேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சம்பந்தி. சரி சரி, நடந்ததையே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பேசிட்டு இருக்க போறோம்? ஏதோ விதி, தமையந்தி போகணும்னு இருந்திருக்கு, போயிட்டா. இனிமே என்ன பண்ண முடியும்? போனவளை போய் திரும்ப கூட்டிட்டு வரவா முடியும்? திரும்ப திரும்ப அதையே எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் மன கஷ்டம் தான் அதிகமாகுமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால எல்லாரும் கொஞ்சம் அமைதியா பூஜையில கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. டே நலன், உனக்கும் தான் சொல்றேன். சீக்கிரமே தமையந்தியோட நினைவுகளை விட்டு வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணு. அதான் உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. உங்களுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை வரணும்னு ஆசை இருந்திருக்கும்ல? எந்த மாதிரி மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஒரு உயரத்துல, இந்த மாதிரி கண்ணோட, இந்த மாதிரி மீசையோட. நீங்க என்ன எங்க போனாலும் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? சாரி சாரி சாரிங்க, சாரி சாரி. நீங்களா? நீயா? கடையோட ஓனருங்க. நீங்க ஓனரை விசாரிக்கிறீங்கன்னா அப்போ ஓனர் கிட்ட சொல்றதுக்கு என்னமோ ஒரு விஷயம் இருக்கு, கரெக்டா? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நீங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குற ஆள் தானே. கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கரெக்ட் தான் சார். ஆனா எங்க ஓனர் அம்மா கேட்டா சொல்லலாம். அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனரா? உங்களுக்காக நான் எங்க வேணாலும் வருவேங்க. என்ன சொல்லணும்னா எங்களோட மெஸ்ஸே அவரோட மெஸ் மாதிரி தானே வச்சுக்கோங்களேன். முதல்ல இதை வாங்கிக்கோ. என்னங்க இது, லவ் லெட்டரா? உள்ள தூக்கி போட்டாலும் சரி, தூக்குல போட்டாலும் சரி, நான் இங்க இருந்து போறதுன்னா என் புருஷனோட தான் போவேன்.
மன்னிச்சிட்டு தமயந்தி. இந்த பிறவி முழுக்க உனக்கு செஞ்ச துரோகத்தை மட்டுமே சுமக்க வேண்டிய பாவி ஆயிட்ட. நீ யார் என்ற உண்மை தெரிஞ்சதும் உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைச்சது தெரியுமா? ஆனா நீ அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்காமலே போயிட்டே தமயந்தி. இந்த வாழ்க்கை முழுக்க உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா தயவு செஞ்சு நீ என்ன மன்னிக்கவே மன்னிக்காத. கடைசி வரைக்கும் நான் பாவியாவே வாழ்ந்துடுறேன். அப்பதான் எனக்கு நரகத்தில் இடம் கிடைக்கும். ஏன்னா உனக்கு செஞ்ச துரோகத்துக்கான தண்டனை எல்லாம் அங்கதானே கடுமையா இருக்கும். அண்ணன் அழாத ப்ளீஸ். நீ இப்படி அழறத பார்க்க எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால முடியல. எந்த பக்கம் திரும்பினாலும் தமயந்தி முகமாவே தான் இருக்கு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? எப்படி அழாம இருக்க முடியும் சொல்லு? அண்ணே, போன்ல மெசேஜ் வந்திருக்கு, யாருன்னு எடுத்து பாரு. அது வந்தா வந்துட்டு போட்டோம், விடு. அண்ணே, ஏதாச்சும் முக்கியமான மெசேஜா இருக்க போதுண்ணே. ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்ல ஏகப்பட்ட பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, ஜஸ்ட் எடுத்து பாரு. காற்றின் மொழி பாட்காஸ்ட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. எங்க? என்னென்ன சொல்ற? ஓபன் பண்ணி பாரு. வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கா. ஆனா இப்ப எப்படி? அண்ணே, ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வா, பாட்காஸ்ட்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வரலாம். வா. என்னடி எங்கேயோ தனியா போறாங்க? வா போய் பார்க்கலாம். ஏய், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இத்தனை நாளா நீயும் நானும் என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அதுக்கு எல்லாமே காலமும் நேரமும் நல்ல கைகூடி வந்திருக்கு. இந்த வாய்ப்பை விட்டுட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாரு, விளையாட்டுத்தனமா இல்லாம இதுக்கப்புறமாவது கவனமா இருந்து உன் வாழ்க்கையை அமைச்சுக்க பாத்துக்கோ. என்ன என்ன அமைச்சுக்கணும்? ஷோ, நான் என்ன பண்ணணும்? அடியே, தமயந்திக்கு முன்னாடியே நலனை கட்டிக்கிறதுக்கு நீ தானே ஆசைப்பட்ட. இடையில சம்பந்தமே இல்லாம அவளுக்கு இந்த வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இப்போ தானா நம்மள தேடி இந்த வாய்ப்பு உருவாயிருக்கு. அதனால நலன் கிட்ட எப்படியாவது பேசி அவகிட்ட போய் ஒட்டிக்கோ. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நலன் கிட்ட ஒட்டிக்கணுமா? என்னமா பேசுற நீ? தமயந்தி போய் முழுசா இன்னும் 1 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள நான் எப்படி? ஏண்டி, தமயந்தி தான் போய் சேர்ந்துட்டான்ல, அப்புறம் என்ன? அவ உயிரோட இருக்கும்போதே நாம் இந்த பிளான போட்டோம்ல. தமயந்திய எப்படியாவது நலன் கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுட்டு ஒன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணிட்டு தானே இருந்தோம். அதெல்லாம் கரெக்ட் தாமா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, தமயந்தி போய் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள நலன் கிட்ட எப்படிமா பேசுறது? ஆட, அவ போனா உனக்கு என்னடி வந்துச்சு? அவ என்ன உன் கூட பிறந்தவளா? இல்ல நீயும் அவளும் ஒன்னா மண்ணா ஒட்டு உறவா இதுக்கு முன்னாடி இருந்தீங்களா? நீயும் அவளும் எப்ப போய் தொலைவான் தானே காத்துட்டு இருந்த, எனக்கு தெரியாதா? மா, நான் ஒன்னும் அவளுக்கு வருத்தப்பட்டெல்லாம் பேசல. நான் யோசிக்கிறது நலனுக்காக தான். அவரு இப்ப இருக்க மனநலக்கு நான் போய் பேசினா என்கிட்ட பேசுவாரான்னு கூட எனக்கு தெரியல. ஏய், அதெல்லாம் அவன் பேசுவான்டி. பேசாம எங்க போயிட போறான்? அதுவும் இல்லாம இப்ப அவன் மனசு ரொம்ப வேதனையில இருக்கும்.
நீ கொஞ்சம் கிட்ட போய் ஆறுதலா பேசுற மாதிரி பேசி அப்படியே அவன் கிட்ட போய் ஒட்டிக்கோ. ஏய், ரொம்பலாம் யோசிக்காத. நீ நலன் கிட்ட நெருங்கறதுக்கு இதை விட்டா ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது. தமயந்தி இல்லாத சோகத்துல இருக்கும்போது அப்படியே நீ தேத்துற மாதிரி பேசினாலே அவன் தானா விழுந்துருவான். எனக்கு என்னமோ நீ அவசரப்படுற மாதிரி தாமா தோணுது. எதுக்கோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி. அடிச்சன்னா பாரு, கேலி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்க, பெரிய இவ மாதிரி எனக்கே புத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, அந்த ஆண்டவனை பார்த்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். அத தண்டமா இப்படி பேசி வீணடிச்சிடாத. நீ யோசிக்கிற கேப்ல இந்த வீட்ல என்ன வேணா நடக்கலாம். அதனால ஒழுங்கு மரியாதையா போய் நலன் கிட்ட பேசி கொஞ்சம் நெருக்கமா இரு. மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, நீ சொல்ற மாதிரியே செய்யற. நம்ம ஏந்தி போய் கொஞ்ச நாள் கூட ஆவல, அதுக்குள்ள நான் அந்த இடத்துக்கு வர ஆசைப்படுறேன்னு வெளியே எல்லாரும் பேசுவாங்களேன்னு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. பாத்துக்கலாம் விட. ஏய், வெளியில பேசுறவங்க 1000 பேசுவாங்கடி. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ செய். வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் பேசி இந்த கல்யாண வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. புரியுதா? சரி, நலனை இனிமே நான் பாத்துக்கிறேன். அது இங்க பாரு, திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நலனை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த ஒட்டுமொத்த சொத்தும் உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அது மட்டும் இல்லாம அந்த மிஸ்ஸும் நம்ம கைக்கு வந்துரும். அதுக்கப்புறம் நீ ராணி மாதிரி ஜம்முன்னு வாழலாம். போ. சரி, போயிட்டு வரேன். ப்ளே பண்ணுன. என்ன பாஸ், எப்படி இருக்கீங்க? அண்ணே, இது அண்ணி வாய்ஸ். தெரியல, ஒன்னும் புரியல. விதி எப்படி எல்லாம் விளையாடுது பாத்தீங்களா? இவ்வளவு நாளா நான் தான் காற்றின் மொழி பாட்காஸ்ட் பேசுற பொண்ணுன்னு தெரியாம நீங்களும், நீங்க தான் எனக்கு ரெகுலரா சாட் பண்றவர்னு தெரியாம நானும் ஒன்னா ஒரே ரூம்லயே இருந்திருக்கோம். ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோடவும், இன்னொரு பக்கம் எலியும் பூனையுமா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்கோம். ஒருவேளை இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நமக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். நாமளும் நல்லபடியா வாழ்ந்திருப்போமோ என்னமோ தெரியல. ஆனா அதெல்லாம் இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? இந்த ஆடியோ உங்களை வந்து சேரும் போது நான் உங்க பக்கத்துல இருப்பேனா மாட்டேனான்னு கூட தெரியல. கூடுமான வரைக்கும் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கதான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இனிமே உங்க வாழ்க்கையில எந்த இடையூறும் செய்யக்கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா முடிவு பண்ணிட்டேங்க. அதனாலதான் என்னோட மெஸ்ஸ அந்த ஏஜிஆர் கிட்ட வித்துட்டு உங்க ரெஸ்டாரண்ட் பிரச்சனையையும் முடிச்சு வச்சுட்டு உங்களை விட்டு விலகி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ணே, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, சரியா? என்னோட பாட்காஸ்ட் மூலமா பல பேரை பாசிட்டிவா யோசிக்க வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் எப்படி யோசிச்சாலும் கொஞ்சம் கூட பாசிட்டிவா இருக்க முடியலங்க. ஒரு நூல் அளவுல ஏதாவது கிடைச்சா கூட அதை பிடிச்சுக்கிட்டு இந்த வாழ்க்கைய தக்க வச்சுக்கலான்னு பாக்குறேன். ஆனா அப்படி எதுவுமே தெரியலங்க. அதனாலதான் இதை இப்படியே விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில விலகிடலான்னு முடிவெடுத்து வெளியேற ஆரம்பிச்சாலும் உங்களை விட்டு என்னால போகவே முடியலங்க. மனசுக்குள்ள அப்படி ஒரு வலி, அப்படி ஒரு வேதனை. இதனாலதான் காதல் வலி கொடூரமானதுன்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல. போன குடு குடு.
போயிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மெஸ்ஸ வித்துருவேன். உங்க பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எனக்காக நீங்க ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யணும். அது என்னன்னா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவ பேரு அஞ்சலி. நானும் அவளும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைங்க. அம்மாவோட நெருங்கிய தோழி ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்ததுனால அவளை தத்து கொடுத்திருக்காங்க. அம்மா இறந்த பின்னாடி பெரியம்மா அவளை மறுபடியும் கூட்டிட்டு வர ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி நானும் முயற்சி பண்ணேன். ஆனா அப்ப அவ இங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவளை தத்து எடுத்தவங்க துபாய்க்கு கூட்டிட்டு போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னு தான் கடைசியா தகவல் கிடைச்சது. அப்புறம் துபாயில இருக்க தெரிஞ்சவங்களை பிடிச்சு அவளை தேடணும். ஆனா கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலங்க. ஆனா நாங்க அஞ்சலிய தேடுற விஷயம் இப்ப வரைக்கும் எங்க வீட்ல யாருக்குமே தெரியாது. எனக்காக நீங்க ஒண்ணு செய்யணுங்க. உங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ வச்சு எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும். இந்த மெஸ்ஸ வித்து கிடைக்கிற பணத்தை அவளுக்கும் நீங்க கொடுக்கணும். இந்த ஒரு உதவி மட்டும் நீங்க எனக்கு விலகி செய்யுங்க. போறேன், தூரமா போறேன். வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன்னு சொல்லியே என்னை விட்டு ஒரேடியா போயிட்டியே. அண்ணே அழாதண்ணே. அண்ணி வேற ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களான்னு கேளு. அஞ்சலிய கண்டுபிடிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க, ஓகேவா? அப்புறம் இன்னும் சில விஷயம்லாம் தனித்தனியா பேசி ஒரு 10 வாய்ஸ் மெசேஜ் போட்டு வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே கேட்டுருங்க, சரியா? நான் போறேங்க. ஷெட்யூல்லையா? ஆமாண்ணே, அப்படியும் அனுப்பலாம். ஆனா அவங்களோட லாகின்ல போனாதான் அதை கேட்க முடியும். ஆன்லைன் பாட்காஸ்ட்னு இப்ப எல்லாத்துலயுமே இப்படி செய்யலாம். ஏய், எனக்கு எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குடி. தமயந்தி ஏதோ சாக போறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி இவ்ளோ நெகட்டிவா பேசியிருக்கா. அது மட்டும் இல்லாம ஏதோ புதுசா தங்கச்சி இருக்கான்னு வேற சொல்றா. ஐயோ, ஒண்ணுமே புரியல பிரீத்தி எனக்கு. ஓ, தமயந்திக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்காளா? இவ்வளவு வருஷம் நமக்கு அது தெரியாம இருந்திருக்கே. உடனே போய் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அண்ணே, இதெல்லாம் ஒரு கோயின்சிடன்ஸா இருக்கலாம். அண்ணி வேற ஏதோ ஒரு அர்த்தத்துல சொல்லிருக்காங்க. இப்ப அவங்க இல்லாததுனால எல்லாமே அவங்க டெத்த மீன் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. இங்க பாரு, நீ அதெல்லாம் நினைச்சு குழப்பிக்காத. அண்ணி கடைசியா அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. அதனால அவங்க தங்கச்சி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடுங்க. கண்டிப்பா பிரீத்தி, தமயந்திக்காக நான் எதுவுமே பண்ணதே இல்லை. அட்லீஸ்ட் அவளோட கடைசி ஆசையாச்சும் நான் நிறைவேற்றணும். அப்பதான் தமயந்தி ஆத்மா என்ன மன்னிக்கும். தமயந்தியோட தங்கச்சியை பத்தி அவங்க பெரியமாவுக்கு தெரியும் சொல்லியிருந்தாங்க. வா, உடனே அவங்க கிட்ட போய் கேட்போம். என்னடி ஆச்சு? பேயறிஞ்ச மாதிரி வந்து நிக்கிற. நலன் ஏதாச்சும் சொல்லிட்டானா? நலன் ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. செத்த பிறகு நம்மள டார்ச்சர் பண்ற மாதிரி இந்த தமயந்தி பெரிய குண்டை தூக்கி போட்டுட்டு போயிருக்காமா? என்னடி சொல்ற? குண்டு தூக்கி போட்டுட்டு போயிருக்காளா? என்ன சொல்ற? அப்படி இவ என்ன செஞ்சா? அவ ஒரு பிராட்காஸ்ட் பண்ணுவாள்ல, அதான் அந்த அட்வைஸ் பண்ற, பாசிட்டிவா பேசுறேன்னு மொக்க போட்டுட்டு இருப்பால. ஆமா, என்ன சொல்லு? அந்த பிராட்காஸ்ட்ல தனியா வாய்ஸ் நோட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஷெட்யூல்ல வந்து போட்டு வச்சிருக்காமா. அது எல்லாத்தையுமே நலன் கேட்டுட்டாரு. என்னடி சொல்ற? அதுல ஏதாவது நம்மள பத்தி அவ சொல்லி வச்சிருக்காளா? நீ சொல்லுடி, நம்மள பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துட்டாளா? ஐயோ, நம்மள பத்தி ஏதாவது சொல்லிருந்தா கூட பரவாயில்ல. அவ நம்ம யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு உண்மையை சொல்லி வச்சிருக்கா.
உண்மையா? ஐயோ, ஏண்டி இப்படி துண்டு துண்டா சொல்லி என்ன பயமுறுத்திட்டு இருக்க? என்ன நடந்ததுன்னு முழுசா சொல்லி தொலை. தமயந்திக்கு ஒரு தங்கச்சி இருக்காளாமா?